ஓம் சாய்ராம். இன்று நாம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பாடத்தை சாய்பாபாவின் பொன்மொழிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நம்மில் பலர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். பாபா, இந்த வேலை கிடைக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் கஷ்டம் விரைவில் தீர வேண்டும் என்று தினமும் வேண்டுகிறோம். ஆனால் நாம் நினைத்த நேரத்தில் பலன் கிடைக்கவில்லை என்றால் மனமுடைந்து விடுகிறோம். என் பிரார்த்தனையை பாபா கேட்கவில்லையா என்ற சந்தேகமும் வருகிறது. ஆனால் சாய்பாபா எப்பொழுதும் ஒரு விஷயத்தை உணர்த்துவார். இறைவனின் நேரம் நம்முடைய நேரத்தை விட சிறந்தது. நாம் அவசரப்படலாம், ஆனால் இறைவன் அவசரப்பட மாட்டார். ஏனெனில் நமக்கு எது நல்லதோ, எப்பொழுது கொடுத்தால் நல்லது என்பது அவருக்கு மட்டும்தான் முழுமையாக தெரியும். பாபா அடிக்கடி கூறுவார், ஒரு சிறிய விதையை மண்ணில் விதைத்தவுடன் மறுநாள் அது பெரிய மரமாக மாறிவிடாது. தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அது நன்றாக வளர வெயில், மழை, காலம் இது எல்லாம் தேவைப்படுகிறது. அதன் பிறகுதான் அது நிழலும் கனியும் தரும். அதுபோலவே நம் வாழ்க்கையும். இன்று நாம் செய்யும் நல்ல செயல்கள், பிரார்த்தனை, நம்பிக்கை, பொறுமை இவை அனைத்தும் சரியான நேரத்தில் பலன் தரும். குழந்தையே, ஒரு பக்தர் பல ஆண்டுகளாக வேலைக்காக முயன்றார். ஒவ்வொரு நேர்முக தேர்விலும் தோல்வி. இருந்தாலும் அவர் சாய்பாபாவை விட்டு விலகவில்லை. ஒரு நாள் அந்த பக்தர், தினமும் சாய்பாபாவிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டார். உடனே அவர் பாபாவிடம் சென்று, நான் கேட்டது எப்பொழுது கிடைக்கும் என்று வருத்தப்பட்டார். ஒரு நாள் பாபா அவர் கனவில் தோன்றி சொன்னார், விதை விதைத்தவுடன் மரம் வராது, நேரம் வந்தால்தான் அது கனியும். அந்த வார்த்தையை நம்பி அந்த பக்தர் பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் அந்த பக்தர் மனம் தளர்ந்த போதெல்லாம் பாபா எனக்காக ஏதோ நல்லதை வைத்திருக்கிறார் என்று முழுமையாக நம்பினார். அடிக்கடி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஜபித்து கொண்டே இருந்தார். சில மாதங்கள் கழித்து அவர் ஒரு வேலை பெற்றார். அது அவர் முன்பு எதிர்பார்த்த எல்லா வேலைகளையும் விட சிறந்ததாக இருந்தது. நல்ல சம்பளம், நல்ல சூழல், குடும்பத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைத்தது. அப்பொழுது அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்பொழுது அவருக்கு புரிந்தது, சாயிபாபா தாமதப்படுத்தலாம், ஆனால் ஒருபோதும் மறுப்பதில்லை. நம்பிக்கையுடன் காத்திருந்தால் அவர் நமக்கு தகுந்த மாதிரி நம்முடைய விஷயங்களை சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் முடித்து தருவார். சாயிபாபா உங்களுக்கான சிறந்த நேரத்தை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டார். பாபா, நீங்கள் தாமதப்படுத்தவில்லை, எனக்காக சிறந்ததை தருவதற்காக காத்திருந்தீர்கள் என்று நன்றியுடன் தலை வணங்கினார். நம் வாழ்க்கையிலும் இது போன்ற தருணங்கள் வரும். இன்று நடக்கும் தாமதம் நாளைய பெரிய ஆசீர்வாதத்திற்கான தயாரிப்பாக இருக்கலாம். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதே. தோல்வி வந்தாலும் அது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான பயிற்சி என்று நம்பு. சாய்பாபா நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் நம்பிக்கை மற்றும் பொறுமை. இந்த 2 குணங்கள் இருந்தால் வாழ்க்கையின் எந்த சோதனையையும் கடக்க முடியும். குழந்தையே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மனதில் ஒரே ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிக் கொள்ளுங்கள். பாபா என்னுடன் தான் இருக்கிறார், பாபா என் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்கள் உழைப்பையும் உங்கள் கண்ணீரையும் உங்கள் பிரார்த்தனையையும் இறைவன் ஒருபோதும் வீணாக்க மாட்டார். குழந்தையே, அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து என்னை நினைத்து ஓம் சாய்ராம் என்று 11 முறை சொல்லுங்கள். உங்கள் மனம் அமைதியாகும். அந்த அமைதியே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களுக்கான முதல் படியாக இருக்கும். குழந்தையே, நன்றாக நினைவில் கொள், தாமதம் என்பது மறுப்பு அல்ல, பொறுமை என்பது பலவீனம் அல்ல, நம்பிக்கை என்பது அதிசயங்களின் தொடக்கம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.